அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வல்லாரை கீரையில் ஒரு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். இது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். வல்லாரை கீரை எடுத்திருக்கேன். இது இந்த ஷேப்பில் இருக்கும். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இதை நம்ம எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை மாவில் அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இதை பச்சையாக நம்ம அரைச்சோன்னா கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது வல்லாரை கீரையை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வதக்கிக்கணும். இதை ரொம்ப வதக்க தேவையில்லை. அதில் உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாமே போயிடும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ வதங்கியிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம். இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை இப்போ நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெய்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை இப்போ தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வல்லாரை கீரை அந்த மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியை நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு எப்படி பதம் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வல்லாரை கீரை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுருந்தேன். தவா இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இதில் தோசை மாவை ஊற்றிக்கலாம். இதோட நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்குவோம். அருமையான ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான வல்லாரை கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.